கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வியாழக்கிழமை தோறும் என் ஆண்டவர் இயேசுவை குறித்தும் அவரால் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்தும் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து கொண்டிருக்கிறோம். எந்த வார்த்தைகளையோ கேட்கிறோம், எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதான ஒன்றாய் இருக்க முடியாது. வேதாகமத்தின் நாயகர், வேதத்தில் முக்கியப்படுத்தப்பட்ட தெய்வம், நமக்காக நம்மை தேடி வந்த தேவன், அவரை குறித்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் மேன்மை, அழியாத வாழ்வு, ஆசீர்வாதமான காரியம், நன்மைக்கு எதுவான வழிநடத்துதல் உண்டு என்பதை உணர்ந்து அறிந்ததினால் உங்களுக்கு இதை சொல்லுகிறோம். இதை பாருங்கள். இன்றைக்கும் ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான சிலாக்கியம், அல்லது இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், பரலோகத்திற்கு போனார். அப்படி போனதினால் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு, திருச்சபைக்கு கிடைக்கக்கூடிய சிலாக்கியம், ஆசீர்வாதங்கள், இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தனது ஜெபத்தின் மூலமாக அதை உணர்த்தி காட்டுகிறார். அதை தான் இந்த நாளில் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 18-19 வசனங்கள். தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுலின் ஜெபம் அன்றைக்கு எபேசு சபைக்கு இந்த சத்தியத்தை குறிப்பிடுகிறார். அதை இன்றைக்கு நாம் இந்த நேரலை வாயிலாக இதை காண்கிறோம். என்ன அந்த முதல் வார்த்தை? நம்மை அழைத்தார். முதலில் அழைப்பு. தாம் நம்மை அழைத்ததினால், தேவ நம்மை, இருளில் இருந்த நம்மை, பாவத்தில் இருந்த நம்மை அவர் நம்மை அழைத்தார். அவருடைய அழைப்பை ஏற்று ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அதனால் நமக்கு கிடைத்த காரியம் என்ன? அவர் மீது சார்ந்துள்ளதான நம்பிக்கை. உடைந்து போகிற உலகத்தில் அவர் மீது உள்ளதான ஒரு நம்பிக்கை. அழைப்புக்கு அடுத்த கட்டம் அவர் மேல் உண்டானதான நம்பிக்கை. மூன்றாவது, பரிசுத்தவான்களோடு இருக்கிற சுதந்திரம். அழைக்கப்பட்டவர்கள் நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையுடையவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதம், சிலாக்கியம் என்ன? பரிசுத்தவான்களிடத்தில், பரிசுத்தம், அழைப்பு, நம்பிக்கை, பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை உணர்ந்ததான, பரிசுத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்த பரிசுத்தவான்கள், அவர்களின் சுதந்திரம். பரிசுத்தவான்களுக்கென்று சுதந்திரம், அநேக நன்மைகள் இருக்கிறது அவர்களுக்கு வேதத்தின் அடிப்படையில். அந்த சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். எவ்வளவு அருமையான வார்த்தைகள்! மகிமையின் ஐஸ்வர்யம். பூமிக்குரிய அழிந்து போகிற ஐஸ்வர்யம் அல்ல, பொருளாதாரம் அல்ல, பூமியிலே அழிந்து போகிற காரியங்கள் அல்ல, பரலோகத்தின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம்.
இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்பது என்ன? ஒன்று, இதே அதிகாரத்தின் 14ஆம் வசனம், பரிசுத்த அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அந்த பரிசுத்தவான்களின் சுதந்திரம் மகிமையின் ஐஸ்வர்யம். இந்த சுதந்திரம், இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் ஒன்று என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய அந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு அஸ்திபாரம் அவராய், அச்சாரமாக அவர் என்று குறிப்பிடப்படுகிறது. கூடுதலாக அபிஷேகம் பெற்றது மட்டுமல்ல, இந்த ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, சுதந்திரத்தை பெறுவதற்கு அடுத்து என்ன தெரியுமா? பரலோகத்தில் பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்க போகிறோம். அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பரலோகத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம். ஆவியானவர் பரலோகத்திலிருந்து வந்தவர், அவர் பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். அந்த சுதந்திரத்துக்கு வழிகாட்டியாக அவர் இருக்கிறார். இரண்டாவது, பிதாவாகிய தேவனோடும் ஆண்டவராகிய இயேசுவோடு இருக்க போகிறோம். அது ஒரு பெரிய சிலாக்கியம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அவரோடு இருக்கின்ற நல்ல அனுபவம். அதனால்தான் நம்ம கிறிஸ்துவை நம்புகிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஆலயத்தில் கூடி வருகிறோம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அவரோடு வாழ்வது மட்டுமல்ல. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம்னு தெரியல, ஆனா அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாக நாம் இருக்க போகிறோம். ஆண்டவரை போலவே. அந்த சுதந்திரத்தின் வெளிப்பாடு, அந்த சுதந்திரத்தின் உச்ச நிலை, உன்னத நிலை, இயேசுவை போலவே நாம இருக்க போகிறோம். பாவியான மனிதர்கள், பரிதாபமாய் அலைந்தவர்கள், வேதனையோடு இருந்தவர்கள், வழிதப்பி திரிந்தவர்கள், இவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையான மகத்துவம், ஆசீர்வாதம் எவ்வளவு வாயினால் விவரிக்க முடியுமா? இந்த அனுபவத்திற்குள் சென்றால் அது எப்படி இருக்கும் என்று கிரகிக்க முடியுமா? பாவ உலகத்தில் இருக்கும்போது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை, பரமேறுதல், இவைகளெல்லாம் சிந்திக்கிற நமக்கு தேவன் வைத்திருக்கிற பரம ரகசியங்கள் இருக்கிறது. அதை பெறுவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேகர் இதை இழந்து போகிற நிலையில் எவ்வளவு சொன்னாலும் கேட்பதில்லை, கீழ்ப்படிவதில்லை, ஒப்பு கொடுப்பதில்லை, தியானிப்பதில்லை. அந்த ருசிக்குள்ளே வருவதற்கு ஆர்வம் இல்லாமல் காணப்படுகிற நிலைமைகளை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கடைசியா அந்த சுதந்திரத்தின் மேன்மை என்ன தெரியுமா? அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த உலகத்தில் பாடுகள் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுகிறது, இக்காலத்துல பாடுகள் இருக்கிறது. அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டால் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். எவ்வளவு பெரிய சிலாக்கியம்! எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிற நம்மிடத்தில் இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு இதுவரை உச்சரித்த, தியானித்த, கேட்ட இந்த வார்த்தைகளை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பவுல் என்ன சொல்லுகிறார்? அந்த ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பூமியின் வாழ்க்கை போல் அல்ல, ஆண்டவரோடு வாழும்போது மேலான காரியங்கள் இருக்கிறது என்பதை உணர்வதற்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன்?
2 கொரிந்தியர் 4:4 பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை, இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிய முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். வழிதவறி வாழ, வழிதப்பி போவதற்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் பவுலின் ஜெபம் என்ன? அந்த உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேணும், உங்கள் குருடான அனுபவம் மாற வேண்டும், இந்த ஆசீர்வாதங்களை பெற்று வாழ. இந்த வார்த்தையை உணர்வோமா? ஏதோ கிறிஸ்துவை நம்புகிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம், யாரோ சொன்னாங்கன்னு இல்லை, இதில் மேன்மை அடங்கி இருக்கிறது, இதில் ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு விளங்காது. ஜெபம் பண்ணுங்கள், பைபிள் படித்து தியானம் பண்ணுங்க, ஆழமான அந்த சிந்தனைக்கு இடம் கொடுங்க. அப்பொழுது உங்களுக்கு விளங்கும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த நேரலை வாயிலாக தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையை ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமா பார்ப்பதற்கு, கேட்பதற்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க. எங்களுக்கு நீ வைத்திருக்கிற மகத்துவமான காரியம், மகிமையின் ஐஸ்வர்யம் நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். இந்த பூமியில் அது எங்களால அதை அனுபவிக்க முடியல, ஆனா உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நிரந்தரமா உமக்குள்ளே வாழும்போது, உம்மை ஏற்றுக்கொள்ளும் போது, உம்மை விசுவாசிக்கும் போது அந்த வல்லமையை, அந்த மகத்துவத்தை நாங்கள் அனுபவிக்க போகிறோம். அதற்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். ஜனங்கள் இதை பார்க்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரிய செய்யும். ஒவ்வொரு இதயத்தில் உள்ள கவலைகள், பாரங்கள், வேதனைகளை நீக்கி போட்டு உமக்காக வாழ, வைராக்கியமாய் எழும்ப, எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்து மகிமையாய் நடத்தும்படி வேண்டுகிறோம். அப்படி நீ செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒருவரும் இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை இழந்து விடக்கூடாது. ஆவியானவர் கிரிய செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.